அறக்கட்டளை ஓர் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம். இம்மனிதவள மேம்பாடு என்பது துறை அளவிலும் நிறுவன அளவிலும் அதிமுக்கியமாக தானம் அறக்கட்டளை உருவாக்கும் அடித்தள மக்கள் அமைப்புகளிலும் தேவைப்படுகிறது. இதனை மையமாக கொண்டு 3 மனிதவள மேம்பாட்டு கூட்டமைப்புகளை தானம் அறக்கட்டளை கட்டமைத்து செயல்படுத்தி வருகிறது. துறைசார் வல்லுநர்களை உருவாக்க தி தான் அகாடமி என்ற கட்டமைப்பையும், நிறுவனத்திற்கு தேவையான மனிதவளத்தை உருவாக்க மனிதவள மேம்பாட்டு மையத்தையும், அடித்தள மக்கள் பணிக்கு தேவையான பணியாளர்களையும் தலைவிகளையும் முழுமையாக வறுமை ஒழிப்பு பணிக்கு உருவாக்க மக்கள் கல்வி மையத்தையும் நிறுவி செயல்படுத்தி வருகிறது. 1998ஆம் ஆண்டு களஞ்சிய பயிற்சி மையம் என்ற பெயரில் மக்கள் தலைவிகளுக்கும் பணியாளர்களுக்கும் பயிற்சியை துவங்கிய கட்டமைப்பு இப்போது தானம் வளமையம், தானம் மக்கள் கல்லூரி, மக்கள் வளமையம் போன்ற கட்டமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு ஆழ விருட்சமாக, மக்கள் கல்வி மையமாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது சமூக பங்களிப்பை அளித்து வருகிறது. இந்த பசுமையான வளாகம் தானம் மக்கள் கல்வி நிலையம் தானம் அறக்கட்டளையால் உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி நிலையம். 1999 ஆரம்பித்து கிட்டத்தட்ட வெள்ளி விழாவை இப்போ நோக்கி இருக்குது. இந்த வெள்ளி விழாவில் களஞ்சிய இயக்க பணியாளர் பயிற்சியோட 100வது அணி நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த தானம் மக்கள் கல்வி நிலையம் நினைக்கிது. இதுக்கு குறிப்பாக இது மக்களிடத்தில் பணிபுரிகிற மக்கள் பணியாளர்கள், மக்கள் தலைவர்களை உருவாக்குது. அதிகமாக மக்கள் நிறுவனங்களில் உள்ள தலைவர்களுக்கு பயிற்சிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த தான மக்கள் கல்வி நிலையமாக தான் இருக்க முடியும். வெகு விரைவில் தானம் மக்கள் பல்கலைக்கழகம் என்ற இலக்கை அடையும் நோக்கத்தை கொண்டு செயல்படுகிறது. வறுமையை ஒழிக்கும் மக்கள் பணிக்கு தானம் அறக்கட்டளை உருவாக்கிய அடித்தள கட்டமைப்பு, களஞ்சிய, வயலக, நெய்தல் இயக்கங்கள் அடித்தளமாக செயல்படுகின்றன. அத்தகைய கட்டமைப்பின் தூண்களாக 3 வாரியங்கள் செயல்படுகின்றன. மக்கள் பணியாளர் வாரியம், மக்கள் தலைவர்கள் வாரியம், மக்கள் நீதி வாரியம். இந்த 3 வாரியங்களின் செயலகமாக தானம் மக்கள் கல்வி நிலையம் செயல்படுகிறது. கிட்டத்தட்ட இப்போது நம்ம 100வது களஞ்சிய இயக்க பணியாளர் பயிற்சியில் இருக்கிறோம். அதே மாதிரி வயலக இயக்க பணியாளர் பயிற்சி 41 பேட்ச் முடிச்சிருக்காங்க. நெய்தல் இயக்க பணியாளர் பயிற்சி ஒரு 25 அணி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500லேருந்து 3000 பேர் வரைக்கும் களஞ்சிய இயக்கத்தில் மட்டுமே பணியாளர்கள் அவங்க பயிற்சி நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. ஆரம்பத்தில் தாய் வட்டார தலைவிகளுக்கு மட்டும்தான் பயிற்சின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம். இப்போ வட்டார குழுமங்கள், தானத்தினுடைய வட்டார குழுமங்கள், சுகம் வட்டார தலைவிகளுக்கான பயிற்சி, சுகாதார பணியாளர்களுக்கான பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் பரஸ்பர வட்டார தலைவர்களுக்கான பயிற்சி, பரஸ்பர வட்டார பணியாளர்களுக்கான பயிற்சி, அதே மாதிரி இந்த மாதிரி ஜீவிதம், இந்த மாதிரி நிறையா பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருக்குது. நிறையா பயிற்சிகள் கொடுக்கறது மூலமாக இது ஒரு மக்கள் பல்கலைக்கழகமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளது. அணி அணியாக ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான மக்கள் பணியாளர்களையும் மக்கள் தலைவிகளையும் தயார் செய்யும் தானம் மக்கள் கல்வி நிலையம் தற்போது களஞ்சிய மக்கள் பணியாளர்கள் பயிற்சியில் 100வது அணியை நிறைவு செய்கிறது என்பதில் பெருமிதம் கொள்கிறது. தான மக்கள் கல்வி நிலையத்திலிருந்து கல்வி திட்டங்களை அஞ்சல் வழியில் வழங்கிட்டு வந்தோம். ஸோ அது முதலாக ஊராட்சி மேலாண்மை பட்டய கல்வி அப்படிங்கிற ஒரு கல்வி திட்டம் தான அறக்கட்டளைக்குரிய பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்தோடு இணைந்து அது செய்தோம். ஸோ அந்த காலகட்டத்தில் நமக்கு அரசாங்கத்தில் வேலை செய்து அனுபவம் இருக்கும் இந்த வள்ளிநாயகம், சிதம்பரம், திரு சுப்பிரமணி இவங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து அந்த கல்வி திட்டத்தை பஞ்சாயத்து திட்டமும் தான மக்கள் கல்வியும் வடிவமைச்சு வழங்கணும். ஸோ அதுதான் தான மக்கள் கல்வியத்திலேருந்து வழங்கின முதல் அஞ்சல் வழி கல்வி திட்டம். ஸோ அது இது வரைக்கும் 14 அணியினர் படிச்சுட்டு இருக்காங்க. சற்றேறக்குறைய ஒரு 2000க்கு மேற்பட்டோர் இதில் படித்து பட்டம் வாங்கியிருக்காங்க. பலர் ஊராட்சி மன்ற தலைவர்களாக வெவ்வேறு விஷயங்களில் பொறுப்பு வகிக்கிறாங்க. இது போன்ற பயிற்சிகளின் வழியே இதுவரை 5000த்திற்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் பல்வேறு துறைகளில் வறுமை ஒழிப்பு போர்ப்படை சிப்பாய்களாய் உருவாகி உள்ளனர். என்னோட பேர் மணிமேகலை. எனக்கு சொந்த ஊர் சக்குடி. நான் கடந்த 24 வருஷமாக கங்கை வட்டார களஞ்சியத்தில் பணியாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 பையங்க இருக்காங்க.
நான் வந்து பணியாளராக ஆகணும் அப்படின்றப்ப வந்து நான் இயக்க பணியாளர் பயிற்சிக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சு. அப்போ நான் போனப்போ 33வது பயிற்சிக்கு அங்கே போயிருந்தேன். என்னோட ஒரு சூழ்நிலை அப்போ நான் என்னோட கணவர் இறந்த 30ஆம் நாள் அந்த பயிற்சிக்கு நான் போயிருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இப்போ போயிருந்தப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே, அங்கே வந்திருக்க பிள்ளைங்களும் சரி, அங்கே இருந்த டீச்சர்ஸும் சரி, எனக்கு உங்களால் முடியும்க்கா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்தது அந்த வேலையில் இருக்கிற அந்த பயிற்சி அப்படின்னு சொன்னால் என்னால் சொல்ல வார்த்தையே வரல. உண்மையாகவே எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் என்னோட பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காக நான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தைரியத்தையும் ஒரு என்னால் முடியுன்றத ஒரு நம்பிக்கையையும் கொடுத்தது அந்த பயிற்சி அப்படின்றத நான் இந்த இடத்துல ரொம்ப ஆணித்தனமாக உண்மையாகவே நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த 42 நாள் பயிற்சியில் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு நாளுமே 42 வருஷம் கற்றுக்கிட்ட இதுக்கு சமம் எனக்கு. உண்மையாகவே இதை நான் எதுக்காகவும் சொல்லணும்னு விருப்பப்படலை. என்னோட உள் மனசார நான் சொல்கிறேன். இது எனக்கு அங்கே நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. அது என்னோட குடும்பத்துக்கும் அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நான் கற்றுக்கிட்டதை நான் வெளியில் எங்கள் அம்மா அப்பாட்டையெல்லாம் சொல்கிறப்ப நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்றத என்னோட குடும்பமுமே நம்பினாங்க. வறுமையை ஒழிக்க மக்கள் நிறுவனங்களை உருவாக்குவது மட்டுமல்லாது அதனை அனைத்து நிலையிலும் நிர்வாகம் செய்ய 5 தலைவிகளை தேர்வு செய்து செயல்பட வழிவகை செய்துள்ளது. இதன் ஒரு அங்கமாக தானம் மக்கள் கல்வி நிலையம் இதுவரை சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட தலைவிகளுக்கு பயிற்சியளித்து வறுமை ஒழிக்கும் பணிக்கு தங்களை அர்ப்பணிக்க தயார் செய்துள்ளது. 2002 நான் களஞ்சிய உறுப்பினராக சேர்ந்தேன். அந்த களஞ்சியத்தில் நான் சேர்ந்தோடனே களஞ்சிய பொருளாளராக அங்கே பொறுப்பு வைத்தேன். இந்த பொறுப்புகளை நான் அந்த பயிற்சி எடுத்த பின்னாடி தான் தெளிவான முறைகளை என்னால் எங்கேயும் போய் பேச முடியுது, கரெக்டான முறையில் சொல்ல முடியுது. இந்த பொறுப்புகளில் முன்னாடி நான் களஞ்சியத்தில் சேர்ந்து ஒரு 6 மாதத்துலேயே பகுதி அளவில் ஒரு மாமர குத்தகை ஒன்று வந்துச்சு. அந்த குத்தகைக்கு யாருமே பெண்கள் உள்ளே போகவே மாட்டாங்க. அங்கே இருக்கிறது பூராமே பெரிய பெரிய வசதியானவங்க மட்டும்தான் அந்த பிடபிள்யூ ஆஃபீஸில் போய் குத்தகை எடுப்பாங்க. அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அந்த இதை உடைச்சோம். களஞ்சியம் போய் அங்கே போய் உடைச்சோம். அந்த பகுதி அளவில் போய் ஒரு 10 பெண்கள் போய் அந்த மாமர குத்தகையை நாங்கள் முதண்டு ஃபஸ்ட்டு அதான் போராடி அந்த குத்தகையை எடுத்து சிறப்பாக அந்த பகுதி அளவில் அந்த இதை செஞ்சோம். மற்றவங்களுக்கும் அது ஊக்கத்தை கொடுத்தது. ஒரு பொண்ணுண்டா வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும், வேறு எங்கேயும் வெளியில் போக முடியாதுன்ற நிலைமையில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வேலையை நாங்கள் உடைச்சி எடுத்து நாங்கள் நிறைய பெண்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. அது மட்டுமல்லாது மக்கள் தலைவிகள் துறைசார் தலைவிகளாக தயார் செய்ய குறிப்பாக பஞ்சாயத்து அமைப்புகளில் அறவழியில் ஒழுக்க நெறியில் மேலாண்மை செய்திட பஞ்சாயத்து மேலாண்மை கல்வி என்ற பட்டய கல்வியை அளித்து வருகிறது. அக்கல்வியை பயின்ற பல்வேறு தலைவிகள் தலைவர்கள் பஞ்சாயத்து அமைப்புகளில் பல்வேறு பதவிகளை வகிப்பது மட்டுமல்லாது அறவழியில் பஞ்சாயத்து அமைப்புகளை வெளிப்படை தன்மையுடன் திறம்பட நிர்வகித்து தனி முத்திரை பதித்து வருகின்றனர். கடவுளின் ஆசையை பெறச் செல்லும் யாத்திரைகள் ஆன்மீக யாத்திரைகள், வளர்ச்சி பணிகளின் ஆற்றலை பெறச் செல்லும் யாத்திரைகள் தானம் யாத்திரைகள். தானம் யாத்திரைகள் தானம் மக்கள் கல்வி நிலையத்தால் வழிநடத்தப்படுகின்றன. இந்தியா முழுவதிலுமிருந்து சுமார் 18 மண்டலங்களுக்கும் மேற்பட்ட 2000 தலைவிகளும் பணியாளர்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டுள்ளனர். பாரில் இதுவரை யாரும் கண்டிடாத செய்திடாத மக்கள் பல்கலைக்கழகம் உருவாகி வருகிறது பாரீர். இப்பல்கலைக்கழகம் பாரதியார் சொல்லும் ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்ற பொன்மொழியை பணியாளர்கள் மற்றும் தலைவிகளிடத்தில் பதிக்கவே உருவாகி வருகிறது. துன்பப்பட்டோர் துயரினை துடைக்கவே